காலையில் எத்தனை மணிக்கு எழும்புற? சரி, எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ற? எவ்வளோ நேரம் பைபிள் வாசிக்கிற? உன் மனசாட்சியின்படி சொல். நான் என்ன கேட்குறேன், நீயே உன் இருதயத்துக்குள்ளே சொல்லிக்கும். நீ எங்கெல்லாம் போகும்போது ஜெபம் பண்ணிட்டு போறியா? போகிறது நல்ல இடமான்னு பார்த்து போறியா? உத்தமமா நடக்கிறியா? உண்மையா இருக்கிறியா? நேர்மையா நடக்கிறியா? கர்த்தருக்கு பயந்து நடக்கிறியா? யோசிப்பா, உன் வழிகளை யோசித்துப்பா. விளையாடலாம், சாப்பிடலாம், ஆடலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா ரெண்டையும் டைம் கம்பேர் பண்ணுவோம். நீங்கள் உங்க மனசுல வச்சுக்கோங்க, இன்றைக்கு எவ்வளவு நேரம் நான் ஜெபம் பண்ணினேன்? திங்கட்கிழமை காலையில் நான் எழும்பினோட ஜெபம் பண்ணேன், பைபிள் வாசித்தேன், வேலைக்கு போனேன், வேலையை முடிச்சுட்டு வந்தேன், என் சொந்த காரியங்களை எல்லாம் பார்த்தேன், திரும்ப ஜெபம் பண்ணேன், பைபிள் வாசித்தேன், படுத்தேன். உண்மையாக மனசாட்சியோடு சொல்லுங்கள். நீங்க எவ்வளவு கர்த்தரை உங்க வழிகள் எல்லாம் கர்த்தர் நினைக்கிறீங்களா? எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீங்க? ஆனா மற்றதெல்லாம் நாம் சொல்றோம், வீட்டில் கஷ்டம் தீரலை, கடன் தீரலை, பிரச்சனை தீரலை, சம்பாத்தியம் இல்லை, நிறைய சம்பாதிக்கிற எல்லாம் ஓட்ட பையில விழுற மாதிரி விழுது, ஹாஸ்பிட்டலுக்கு எக்கச்சக்கமா போகுது, சம்பாதிச்சு பிரயோஜனம் இல்லை. எவ்வளவு காஸ்ட்லியான மரத்தை நட்டாலும் பலன் இல்லை. உன் வழிகளை யோசித்துப்பார். நீ தேவன் நினைக்கிறியா? அவர் மறக்கலையா? உன் வழிகள் எல்லாம் அவர் நினைத்துக்கொள். எவ்வளவு நேரம் நீ ஜெபிக்கிற? உன் மனசாட்சியை கேள். நீ எவ்வளவு நேரம் ஜெபிய? எவ்வளவு நேரம் தேவனோடு உறவாடுற? உன்னை யாரும் விளையாட வேணும்னு சொல்ல, பாட வேணான்னு சொல்ல, ஆட வேணாம், எல்லாம் பண்ணு, இஷ்டம். ஆனா நீ எவ்வளவு நேரம் கர்த்தருக்கு கனம் கொடுக்கிற? அப்படி கனம் கொடுக்காத பட்சத்துல நீயும் நானும் சொல்ல முடியுமா? ஏன் இந்த நஷ்டம்? ஏன் இந்த கஷ்டம்? ஏன் இவ்வளவு பிரச்சனை? ஏன் இவ்வளவு பாடு?